ஹாய் வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4க்கான வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணல, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணல. இது முன்னாடியே நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போதோ அதே மாதிரி சிவில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போதே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஏன் இதை வந்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து குரூப் 4க்கான சிவி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து குரூப் 4 வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து கவுன்சிலிங்ல எப்படி போஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதுக்காக தான் இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட லிஸ்ட் வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ண போறோம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த 9491 வேக்கன்சி. ஓகே, ஸோ 9400 சம்திங் வேக்கன்சியை வந்து எல்லாருக்குமே எல்லாமே எலிஜிபிள் கிடையாது. கரெக்டா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா 9400 வேக்கன்சிக்கும் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஓகே, ஸோ ஜென்ரல் கேட்டகரியில எலிஜிபிள் பிளஸ் நீங்க எந்த கம்யூனல் கேட்டகரியில ரிசர்வேஷன்ல வரீங்களோ அந்த இதுல மட்டும்தான் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகே, ஸோ அதை நீங்க மைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சில்ட்ரன்ஸ் டே ஆஃபர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னையோட கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கண்டிப்பா ஈஸியா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கெஸ்ட் பிரைஸ் டாப்லாம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் வேலிடிட்டி. கரெக்டா? 2 இயர் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க அதாவது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான். கரெக்டா? ஸோ இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே இப்போ நம்ம சிகரம் பேட்ச் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சிகரம் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச், அதே மாதிரி எல்லா கிளாஸுமே உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அன்லிமிட்டடா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இல்ல சார், எனக்கு வந்து நான் இண்டிவிஜுவல் பேட்ச் தான் சப்ஸ்கிரைப் பண்ண போறேன், 2000 ரூபாய் தான் கையில இருக்குன்னா நீங்க அதையும் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? எதை பண்ணாலும் நம்ம கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே காய்ஸ். அதே மாதிரி குரூப் 4க்கான வேக்கன்சி நீங்க முன்னாடி எல்லாம் குரூப் 4 வந்து ரிசல்ட் செக் பண்ணும்போது உள்ள போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான சர்வீசஸ் எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்குது இங்க சென்ட்ரலே முன்னாடியே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் டிஎன்பிசி எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்க போய் நம்ம வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ரெக்ரூட்மெண்ட்ல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கா. இந்த நோட்டிபிகேஷன்ல உள்ள போனீங்க அப்படின்னா குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் உள்ள போங்க. ஓகே, சோ இந்த குரூப் 4க்கான வேக்கன்சி குரூப் 4க்கான சர்வீசஸ் இருக்கா. சோ ஓகே, சோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் இதுல ஒவ்வொரு இதுக்குமே ஆடண்டம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுல ஆடண்டம் நம்பர் சி இருக்கு பாத்தீங்களா, 1C. சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல நம்பர் ஆஃப் வேக்கன்சி வருது. ஓகேவா? இதுல வந்து எவ்வளவு வேக்கன்சி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ரிவைஸ்ல நம்பர் ஆஃப் வேக்கன்சி எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்றத பத்தி இங்க வந்து டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஸ்டார்டிங்ல எவ்வளவு பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க 2024 ஜனவரி 30ஆம் தேதி 6200 தான். அப்புறம் 480 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க செப்டம்பர் 11ல. அப்புறம் அக்டோபர் 9ல ஒரு 2000, அப்புறம் அக்டோபர் 28. ஸோ அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு 559, டோட்டலா வந்து 9491 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. எல்லாருமே இந்த 9491 வேகன்சிக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ எல்லாமே இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் இப்போ நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி கேண்டிடேட் ஜெனரலுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அதே மாதிரி பிசி கேட்டகரியில மட்டும் தான் எலிஜிபிள், மத்த போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. கரெக்டா? ரிசர்வேஷன் கேட்டகரி. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் கேட்டகரி இருக்கு, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் கோட்டா, அதே மாதிரி உமன் கோட்டா, இந்த மாதிரி நிறைய கோட்டாஸ் இருக்கு. அதை தாண்டி தான் நீங்க வந்து போஸ்டை செலக்ட் பண்ற முடியும். கரெக்டுங்களா? சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஆண் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட அதாவது அவர் 50% ஆஃப் த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிளா இருப்பாரு. ஏன்னா 30% உமன் கோட்டாக்கு போயிடும், 20% பிஎஸ்டிஎம் கோட்டாக்கு போயிடுச்சுன்னா எந்த ஒரு பிஎஸ்டிஎமோ எதுவுமே இல்லாத ஒரு ஆண் வந்து 50% மட்டும்தான் எலிஜிபிள். அதுலயும் வந்து கம்யூனல் கேட்டகரி இதெல்லாம் ரிசர்வேஷன் எல்லாம் பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே தோணாது. அவ்வளவு தூரம் நம்ம
ரொம்ப கம்மியான வேகன்சிக்கு தான் நம்ம வந்து எலிஜிபிளாவே இருப்போம். ஓகே, அதனால தான் நமக்கு நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற பத்தி டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் எத்தனை பேர், பிசி, அதே மாதிரி எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிஎஸ்டிஎம், உமன் கேட்டகரி எல்லாம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது 116 பேஜ் இருக்கு. கரெக்டா? 9491 வேகன்சிக்குமே இந்த வேகன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதுல வந்து கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல அதாவது இப்போ ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதுல பாருங்களேன், ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ சில்ட்ரன் வெல்ஃபேர் ஸ்பெஷல் சர்வீஸ், இதுல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல சப்போஸ் நீங்க வந்து வேகன்சி எடுக்கணும் அப்படின்னு ஒரு எஸ்சி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஒருத்தர் யோசிக்கிறாருன்னா எடுக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து அலாட் பண்ணியிருக்கிறது யாருக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்க வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி ஒரு பிசிஏ ஜென்ரலை சேர்ந்தவங்க எடுக்க முடியும், பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல எடுக்க முடியும், பிசி விடோ கேண்டிடேட் எடுக்க முடியும், எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டா. இதே ஒரு எம்பிசில ஜென்ரல் கேண்டிடேட்டா ஒருத்தர் வர்றாருன்னா அவர் இந்த போஸ்ட் வந்து எடுக்க முடியாது. இந்த ரோஸ்டர் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. கரெக்டா? சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல மத்த ஐ மீன் கம்யூனல் கேட்டகரி ரிசர்வேஷன் வைஸ் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் தான் அலாட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. சோ இதுதான் நீங்க கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஹோசூர்ல கமர்ஷியல் டாக்ஸ்ல ஜூனியர் ரெசிடென்ட்டா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்து பிளான் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரோட கம்யூனல் கேட்டகரிக்கு இங்க அலாட் பண்ணிருந்தாதான் அங்க கவுன்சிலிங்ல டிஸ்பிளே ஆகும். கரெக்டா? அதுக்காக தான் நீங்க வந்து எந்த போஸ்ட் எடுக்க போறீங்க, சோ அதுக்கு தகுந்தாப்புல இது உங்களுக்கு ரிசர்வேஷன்ல அலாட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து டீடைலா கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதை எப்படி செக் பண்ணு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்பிசியோட வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னா நோட்டிபிகேஷனுக்கு உள்ள போங்க. கரெக்டா? ஸோ இந்த நோட்டிபிகேஷன் உள்ள போயிட்டு குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் இங்க இருக்கா, ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் அதுதான். இதுல ஆட் நம்பர் சியை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகும். கரெக்டா? ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் நம்ம அடாவோட ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் நம்ம அடால இப்போ ரீசெண்டா நிறைய பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உள்ள போனீங்கன்னா டிஎன்பிசில 2025க்கான குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்சுமே நம்ம அடுத்த சிகரம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு மெகாபேக்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே உங்களுக்கு அன்லிமிட்டட் அக்சஸா கிடைக்கும். இதுல நீங்க பை நவ் கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை அப்ளை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5100க்கு உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணும்போது மறக்காம நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேவா? உங்களுக்கு இந்த தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி எஸ்ஐ கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணும்போது Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.